பாலாஜி, கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி அண்மையில் வழங்கப்பட்டது. முதலமைச்சரால் வழங்கப்பட்ட அந்த அரசு வேலையை அவர்களுக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி இன்று பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தமிழகத்தில் மட்டுமே 39 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றும், அதனால் வேலை கொடுத்தது அரசின் கொள்கை முடிவு என்றும், அதில் தலையிட நீதிமன்றத்திற்கு அனுமதி இல்லை என்றும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் இந்த பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும், இதுபோன்று பல்வேறு நிகழ்வுகளில் இதுபோன்று பெரிய இயற்கை பேரிடர் மற்றும் விபத்துகள் போன்ற அசாதாரண நிகழ்வுகளில் கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்குவது அரசின் சாதாரணமான ஒரு நடவடிக்கை தான் என்றும், அதில் சிறப்பு சலுகை எதுவும் காட்டப்படவில்லை என்பதால் அரசின் கொள்கை முடிவில் உறுதியாக இருக்கிறது என்றும், அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டதில் எந்த விதமான தவறும் இல்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவது அது அரசின் கொள்கை முடிவு என தமிழக அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நீதிமன்றம் இந்த அரசு பணி நியமனம் என்பது நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டதுதான் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த பணி நியமன உத்தரவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுமா அல்லது அதில் கட்டுப்பாடுகளை விதிக்குமா என்பது அடுத்தடுத்த விசாரணைகளுக்கு பின்னர், நீதிபதிகளின் உத்தரவுக்கு பின்னர் தெரிய வரும். பாலாஜி, கரூர் நெரிசலில் உயிர்ந்தவர்களுக்கு குடும்பத்திற்கு ஒருவருக்கு வேலை என்பது அரசின் கொள்கை முடிவு என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான விவரங்களை தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கியதை கேட்டும். விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.